அனைவருக்கும் வணக்கம். நான் சகோதரர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு சனிப்பெயர்ச்சி பலன்கள். சனிப்பெயர்ச்சி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கடகராசிக்கு பாருங்கள், சனி உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதியாக வருவார். 7 மற்றும் 8ஆம் அதிபதியாக வருவார். களத்திர ஸ்தானாதிபதியாகவும் அஷ்டமஸ்தானாதிபதியாகவும் சனி வருவார் கடகராசிக்கு. பொதுவாகவே கடகத்துக்கு சனி நல்ல கிரகமே கிடையாது, சரிங்களா? ஏன்னா இது சந்திரனோட வீடு கடகம். சனிங்கிறது பார்த்திங்கன்னா மகரம் கும்பத்தோட வீடாக சனி வருவார், சரிங்களா? உங்களுக்கு ஆகாத பிளானட்டு, சரிங்களா? கடகத்துக்கு எப்பவுமே சனி நல்லது பண்ணக்கூடிய கிரகமே கிடையாது. அவர் 8ஆம் இடத்துல இருக்கார். உங்களை போட்டு வறுத்து எடுத்திருப்பார். உண்மையை சொல்லப்போனால் வாட்டி வதச்சி எடுத்திருப்பார், உங்களை போட்டு புழிஞ்சு எடுத்திருப்பார். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் கடகராசிக்காரங்க இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை வரக்கூடாதோ, உச்சக்கட்டமாக பிரச்சனை வரக்கூடாதோ அந்த அளவுக்கு எல்லாத்தையும் கடகராசி நேயர்களுக்கு வந்துருச்சு. வாழ்வா சாவாங்கிற மாதிரி ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை தான் இப்போ இந்த செகண்ட் வரைக்கும் கடகராசி நேயர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க, சரிங்களா? உங்களுக்கு விடிவு காலம் பிறக்க போகுது. உங்களுக்கு வர்ற மார்ச் மாதம், இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 சனிக்கிழமை இரவு 9:44 பார்த்திங்கன்னா சனிப்பெயர்ச்சி நடக்கும். உங்கள் ராசிக்கு 8ல் இருக்க சனி 9க்கு போயிடுவார். 9ஆம் இடமான பாகிஸ்தானத்துக்கு போயிடுவார். 2.5 வருஷமாக உங்கள் வாழ்க்கையே சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. வாழ்வா சாவாங்கிற மாதிரி தான் அவங்க வாழ்க்கை போயிட்டு இருந்தது. எதுவுமே நல்லது நடக்கலை. எதை தொட்டாலும் தோல்வி தான். யாரை பார்த்தாலும் பிரச்சனை தான். யார்கிட்ட பேசினாலே பிரச்சனை தான். எங்கே போனாலும் பிரச்சனை. நல்லது பண்ணி கெட்ட பேர் வாங்கினது, அசிங்கமானப்பட்டது, இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டு தான் இருக்குது. நடந்துச்சு. இதெல்லாமே இப்போ வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. யாரும் உங்களை புரிஞ்சுக்காமல் இருந்திருப்பாங்க. உங்களுக்கு உதவி செஞ்சுருக்க மாட்டாங்க. முதுகில் குத்தி இருப்பாங்க. முக்கியமாக சொல்லப்போனால் முதுகில் குத்தி இருப்பாங்க. நம்பிக்கை துரோகம் செஞ்சுருப்பாங்க. எல்லாம் காசு பணத்தினாலேயே உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்கும். இதெல்லாமே நடந்தது உண்மை, சரிங்களா? இதை யாருமே மறுக்க முடியாது. இல்லைங்க சார், எங்களுக்கு நல்லா இருந்தது, லைஃப் நல்லா ஸ்மூத்தாக போச்சு, நல்லா காசு பணத்தோடு நல்லா இருந்தேன், எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நான் இருந்தேன்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. கண்டிப்பாக பிரச்சனை இருந்திருக்கும். 2023, 24 பாருங்கள், ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடையாது. ஏன்னா சனி 8ஆம் இடத்துலேருந்து அஷ்டமஸ்தானத்திலிருந்து விபத்து, கண்டம், எதிர்ப்பு, நோய், பிரச்சனை, நஷ்டம், அவமானம் எல்லாத்தையும் உங்களுக்கு சனி கொடுத்துருப்பார். ஏன்னா 8ஆம் இடங்கிறது அதுதான். வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, அசிங்கமான பிரச்சனை, துன்பம், கஷ்டம் எல்லாமே இந்த 8ஆம் இடம் தாங்க. அந்த 8ஆம் இடத்துல சனி இருந்து உங்களை போட்டு ஒரு வழி பண்ணார். அதுவும் 2ஆம் இடத்தை வர சனி பார்த்துருப்பார். அப்போ குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவிகளை நிம்மதி கிடையாது, வீட்டுக்கு போனால் பிரச்சனை, கையில் காசு இல்லை, பணம் இல்லை, வாயை திறந்தாலே பிரச்சனை, சரியான வருமானம் இல்லாதனால மனசில் நிம்மதி கிடையாது, சரியான தூக்கம் கிடையாது. இது எல்லாமே உங்களுக்கு இருந்தது. இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடந்த அத்தனை சம்பவமே உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும். கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலகட்டத்தை கண்டிப்பாக நீங்கள் நல்லபடியாக தான் பயன்படுத்த போகிறீங்க. ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தான் உங்களுக்கு அமைய போகுது. ஏன்னா 9ஆம் இடத்துக்கு சனி, அதாவது 8ல் இருக்க சனி 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போடுறார். இப்போ 9ஆம் இடத்துக்கு சனி பார்த்திங்கன்னா பாக்கிய சனின்னு சொல்லுவாங்க. இந்த பாக்கிய சனி கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் பண்ணும், அதிர்ஷ்டத்தை தான் கொடுக்கும். 8ல் இருந்த சனி விலகிருச்சனால உங்களுக்கு விடுதலை கிடைச்ச மாதிரி, ஒரு ரிலீஃப் கிடைச்ச மாதிரி. இருட்டுக்குள்ளே இருப்பீங்க, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருட்டுக்குள்ளே இருப்பீங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, சுற்றி எங்கே போகிறது எங்கே நகர்றது உங்களுக்கே தெரியாமல் இருந்திருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு உங்களுக்கே தெரியாமல் இருந்திருக்குங்க. தவறான வழியில் தான் சனி கொண்டு போயிருப்பார். தவறான பாதையை தான் உங்களுக்கு சனி காமிச்சிருப்பார். தவறான நண்பர்களோட பழக்க வழக்கம், யார் உண்மையானவங்க, யார் கெட்டவங்க, யார் நல்லவங்க எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இப்போ 9ஆம் இடத்துக்கு சனி போகிறார். உங்களுக்கு விடுதலை கிடைச்ச மாதிரி, ஜெயிலிருந்து வெளியே வந்த மாதிரி விடுதலை கிடைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு வாழ்க்கை. இருட்டுக்குள்ளேருந்து நீங்கள் வெளிச்சத்துக்கு வர போகிறீங்க. கடலுக்குள்ளே நீந்திட்டு இருந்தவங்க, தத்தளிச்சுட்டு இருந்தவங்க வெளியே கரைக்கு வர போகிறீங்க, சரிங்களா? இப்போ உங்களுக்கு விடுதலை கிடைச்ச மாதிரி. இனி உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வாழலாம், நினச்சது நடக்கும், தொட்டது தொடங்கும், தடங்கள் உங்களுக்கு இருக்காது. ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை உங்களுக்காக காத்துட்ருக்குங்க. இது மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, சரிங்களா? இப்போ இந்த 9ஆம் இடத்துக்கு போகிற சனி பார்த்திங்கன்னா சிறு மைனஸ். என்ன மைனஸாக இருக்குன்னா, அப்பாவோட ஹெல்த்தில் கொஞ்சம் பிரச்சனை வரும். தந்தையோட ஆரோக்கியத்தில் சில பிரச்சனை, தந்தைக்கு உங்களுக்கு முரண்பாடு, அப்பாவுக்கு உங்களுக்கு ஆகாமல் போகிறது. அவர் ஒன்று சொல்லுவார், நீங்கள் ஒன்று மாதிரி புரிஞ்சுக்குவீங்க, நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, அவர் வேறு மாதிரி சொல்லுவார், புரிஞ்சிக்க மாட்டார். இந்த மாதிரி தந்தையோட சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மட்டுமே சில கருத்து வேறுபாடு, கருத்து மோதல் இந்த மாதிரி வருமே தவிர பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. உங்களுக்கு ஏதாவது ஹெல்த்தில் பிரச்சனை இருந்துச்சா, உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். வேலை கிடைக்காமல் இருந்துச்சா, இந்த காலகட்டங்களில் வேலை கிடைக்கும். சொந்த தொழிலில் நஷ்டமாக போயிட்டு இருந்துச்சுங்களா, சொந்த தொழிலில் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆவீங்க. இந்த மார்ச் 29 முடிஞ்சு உங்களுக்கு ஏப்ரல்லேருந்தே பாருங்கள் ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். அது கடகராசி
இப்போ ஆயில்ய நட்சத்திரக்காரங்க படாத பாடு பட்டுட்ருக்கீங்க. போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷமெல்லாம் பூச நட்சத்திரக்காரங்களும் புனர்பூச நட்சத்திரம், பூசம், ஆயில்யம் எல்லாமே மொத்தத்தில் கஷ்டத்தில் தான் இருக்கீங்க. ஆனால் இப்போ வந்து ஆயில்ய நட்சத்திரக்காரங்க தான் அதிகப்படியான பிரச்சனையில் இருக்கீங்க. இப்போ எல்லாமே மாறும். பூச நட்சத்திரத்துக்கும் நல்லாயிருக்கும், ஆயில்யத்துக்கும் நல்லாயிருக்கும், புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும். 3 நட்சத்திரக்காரங்களும் நல்லா இருக்க போகிறீங்க. மொத்தத்தில் கடகராசியே நல்லாயிருக்கும். சரிங்களா? அந்த ராசிக்காரங்களே நல்லா இருப்பீங்க இந்த வருடத்திலிருந்து. இந்த 2025 உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருடமாக, நல்ல ஒரு துவக்கமாக இருக்கும். என்னென்னலாம் இழந்தீங்களோ, என்னென்னலாம் அடிமல்லடி விழுந்துச்சோ மறுபடியும் மீட்டெடுக்கக்கூடிய சூழ்நிலை, நல்ல ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ போகிறீங்க. அதில் டவுட்டே கிடையாது. சரிங்களா? நல்ல வேலை கிடைக்கும், நல்ல தொழில் அமையும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்க தடங்கள் தாமதெல்லாம் பிரச்சனைகள்லாம் ரூட்டு கிளியர் ஆகும். கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எதாவது இருந்ததா, தப்பே செய்யாமல் தண்டனை அனுபவிச்சிங்களா, அந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனை விலக போகுது. எதிரி உங்களை விட்டு விலக போகிறாங்க. வேலையில் இருந்த வேலை பளு, வேலை சுமை இதெல்லாம் கம்மியாக போகுது. வெளியே கொடுத்த பணம் திரும்பி கைக்கு வரும். அந்த கடன் தொல்லை, மாதம் கடன் கட்டணும், இஎம்ஐ பிரச்சனை, 30 நாள் போகிறதே தெரியலைங்க சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு இருட்டான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கோம், நரக வேதனை அனுபவிச்சுட்ருக்கோம். அந்த நரக வாழ்க்கையிலிருந்து நீங்கள் வெளியே வர போகிறது உண்மை. சரிங்களா? நிச்சயமாக சொல்கிறேன், இந்த காலகட்டம் கடகராசி நேயர்களுக்கு ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்கும். இப்போ உங்கள் ஜாதகத்தில் மட்டும் இப்போ 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடக்காமல், 6, 8 தசாபுத்தி நடக்காமல் இருந்து நல்ல தசாபுத்தியெல்லாம் நடந்துச்சுன்னா இன்றைக்கி பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு. 100% சொல்கிறேன், 100% சொல்கிறேன். பிரச்சனையே வராது உங்களுக்கு. இனிமேல் உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா ஒருத்தருக்கு நல்ல தசாபுத்தி நடந்து அஷ்டம சனி விலகிருச்சுனாலே ரூட்டு கிளியர் ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. இப்போ நீங்கள் ரூட்டை பார்த்து போயிட்டே இருப்பீங்க, உங்கள் வழியை பார்த்து போயிட்டே இருப்பீங்க, தடங்கள் இருக்காது, பிரச்சனை இருக்காது. இத்தனை நாள் வந்து எல்லாமே பிரச்சனை தான். வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, வேலை சுமை, வேலை பொழு, வேலை சுமை கொடுத்துருப்பாங்க, ஒர்க் லோடு கொடுத்துருப்பாங்க, யாரும் உங்களை புரிஞ்சுக்காமல் இருந்திருப்பாங்க. நீங்கள் வந்து வேலையில் வந்து பார்த்திங்கன்னா தப்பு செஞ்சுருக்க மாட்டீங்க, ஆனால் உங்கள் மேலே குறை சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க. உங்களை வேலையில் மன அழுத்தம். ஒரு சில பேருக்கு கடகராசி நேர்களுக்கு வேலையே கிடையாது. மேக்ஸிமம் பாருங்கள், ஒரு சில பேருக்கு வேலை இல்லாமல் தான் இருக்காங்க. அது அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி இருக்காங்க. ஒரு சில பேருக்கு 30 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு வேலை கிடையாது. ஒரு சில பேர் 35, 40 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வேலை போச்சு, வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க அவங்கள. அதுதான் உண்மை. சரியான வேலை கிடைக்கல, சரியான சம்பளம் இல்லை, குடும்பத்தை காப்பாற்ற முடியல, மன கஷ்டம், மன போராட்டம், நிம்மதியான தூக்கம் இல்லை, எல்லாமே உங்களுக்கு நடந்தது உண்மை. ஆனால் இது எல்லாமே மாறப்போகுது. சரிங்களா? எந்த அளவுக்கு பிரச்சனை சந்திச்சிங்களோ, எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சிங்களோ, அதை விட ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்கிறது, நீங்கள் வாழ போகிறது 100% உண்மை. சரிங்களா? அதனால் பயப்பட வேண்டாம். சரிங்களா? அஷ்டம சனி விலகிறனால இந்த சனிப்பெயர்ச்சி இந்த மார்ச் கடைசியிலேருந்தே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஏப்ரல்லேருந்தே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். நல்லது நடக்கக்கூடிய நேரமாக உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? அப்போ நல்லது நடக்கும். நல்லது நடக்க போகுதுன்னா, ஒருத்தர் நல்லது நடக்க போகுதுன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷம் உங்களுக்கு இப்போ இருந்தே உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது உங்களுக்கு. சரிங்களா? இப்போ இருந்தே உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே ஜனவரியிலேருந்து ஒரு சில பேர் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு நிம்மதியும் சந்தோஷத்தில் தான் இருக்கீங்க. ஆனால் 2023, 24 சுத்தமாக சரியில்லை. இப்போ ஆயில்ய நட்சத்திரக்காரங்க பாதிப்பில் இருக்கிறது உண்மை தான். ஆனால் ஜனவரியிலிருந்தே பரவாயில்ல, நம்ம 2023, 24 விட இப்போ நம்மளுக்கு பரவாயில்லங்கிற மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு, எல்லாத்துக்கும் கிடையாது, ஒரு சில பேர்த்துக்கு போயிட்டுருக்கு. ஒரு சந்தோஷமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு தசாபுத்தி சரியில்லை, ஜாதகம் சரியில்லை. இப்போ அவங்க வந்து இன்னும் தொடர்ந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனி எங்கே இருக்கார், உங்களுக்கு என்ன தசாபுத்தி போகுது, நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, நட்சத்திர பாதம் என்ன, இப்போ உங்கள் வயசு என்ன, வயசு தான் முக்கியம். வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். எல்லா கடகராசினியர்களுக்கும் ஒரே மாதிரி நடக்காது. ஒருத்தருக்கு தொழில் நல்லாயிருக்கும், ஒருத்தருக்கு தொழில் நல்லா இருக்காது, ஒருத்தருக்கு வேலைக்கு போவாங்க, ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஒரு சில பேர்கள் மாதிரி கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக நடக்கும். எல்லா கடகராசினியர்களும் ஒரே மாதிரி கிடையாது. கடவுள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக படைச்சிருக்காரு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சில அனுபவங்களும் அவங்கவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும். அப்போ உங்கள் ஏஜ் என்ன ஏஜில் இருக்கீங்க, இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்தி என்ன, இதெல்லாம் பாருங்கள். அதுதாங்க ரொம்ப முக்கியம். அடுத்த கட்டத்துக்கு போவீங்களா, போக மாட்டிங்களா, 7.5 சனி உங்களுக்கு அந்த அஷ்டம சனி முடிஞ்சும் பிரச்சனை வருமா, நல்ல நேரம் எப்போ, கெட்ட நேரம் வந்து எந்த டைமில் முடியும், எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஜாதகம் ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் 100% துல்லியமாக பேசும். சரிங்களா? இப்போ நம்ம அஷ்டம சனி முடிய போகுது. உங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சாலே பிரச்சனை முடிய போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? பயப்பட வேண்டாம். எல்லா கடகராசி நேயர்களும், உலகத்தில் இருக்க அத்தனை கடகராசி நேயர்களும் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. உங்களுக்கு ஒரு வழி பிறக்க போகுது, விடுதலை,
சிறையிலிருந்து நீங்கள் வெளிவர போகிறீங்க, இருட்டுக்குள்ளே இருந்து வெளிவர போகிறீங்க. ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை, ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த சனிப்பெயர்ச்சி எல்லா கடகராசினியர்களுக்கும் அமையுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இந்த சனிப்பெயர்ச்சியை, பாகிஸ்தானத்துக்கு போகக்கூடிய சனிப்பெயர்ச்சியை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக சனி உங்களுக்கு உருவாக்கி தருவார், பிரச்சனை இல்லாமல் ஏற்படுத்தி கொடுப்பாரு. உங்களோட ரூட்டு கிளியர் ஆக போகுது. சரிங்களா? நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வழி பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது. வாழ்க்கை பிரகாசிக்க போகுது. ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு வாழ்க்கை இந்த சனிப்பெயர்ச்சி மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு உருவாகும். வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.